மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் வீடாகப்பட்ட சகாயஸ்தானம் சொல்லுவோம், இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட இடமும் சொல்லுவோம், தைரியம் வீரியம் நம்மளுடைய வெற்றிக்குரிய இடமும் அது சொல்லுவோம். பட் இருந்தாலும் 3ஆம் இடம்ன்றது நமக்கு எப்பேற்பட்ட பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காணொலியில இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா விவரமா சொல்றேன். மேற்கொண்டு இந்த குரு பெயர்ச்சி மற்றும் அல்லாம இதனுடன் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதையும் நம்ம விவரமா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. உங்களுக்கு நட்பு கிரகம் தான் இந்த குரு பகவான். ஏன்னா பாக்யாதிபதி ஒருத்தருடைய நீ பாக்கியசாலி அப்படின்ட்டு நாம சொல்றோம்னா அந்த பாக்கியத்திற்குரிய இடம் பலமா நல்லா இருந்தாதான் நாம பாக்கியசாலியா வாழ முடியும். பாக்கியங்கள்ன்றது நம்மளை சார்ந்த எல்லா முக்கிய விஷயங்களும் தான். இப்பிறவியில் பிறந்து தனக்கு அமையக்கூடிய தாய் தந்தையில இருந்து தான் பெற்ற பிள்ளைகள் வரைக்கும், மனைவி பிளஸ் கணவன் சார்ந்த அமைவுகளும், தான் செய்யக்கூடிய வேலையில இருந்து தான் வாழக்கூடிய வீடும், சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பிளஸ் பேர், நல்ல பேர் புகழ், இது எல்லாமே நமக்குரிய பாக்கியங்கள். இந்த பாக்கியங்கள் எல்லாமே நமக்கு முதல்ல நல்லா இருக்கணும், எல்லாமே நிரந்தரமா நிலையா இருக்கணும்னா இந்த பாக்யாதிபதி நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ மேஷ லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, அந்த பாவத்திற்குரிய 9ஆம் இடம்ன்றது குரு பகவான். அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்புகளோட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நிற்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அப்போ மேஷராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்துல குரு இருந்தார். பட் அது பாசிட்டிவ் தான். உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பாசிட்டிவ். பட் அவர் 2 வீட்டிற்கு அதிபதியாகவும் அந்த இடத்துல இருக்கார். ஒன்னு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்காரு, இன்னொன்னு விரய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பார். அப்போ குரு பகவான்ன்றதுனால, இதுவே சனி பகவான் மற்ற கிரகங்களா இருந்தால் அது வேற. குரு பகவான் சுபர், ஒரு நல்ல சுப விஷயங்கள் சார்ந்த சுபகாரியங்களுக்குரிய சுபவிரியங்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்போ கடந்த காலகட்டங்களில் 2ஆம் பாவத்துல இருந்து ஒருபுறம் தனக்குரிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும், மறுபுறத்தில் அவர் விரையாதிபதியா இருந்து சில விரய செலவுகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டார். இதுல உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்துல ராகு பிளஸ் கேது இருந்தாங்க. அவங்களும் இப்ப அடுத்தது பயிற்சி ஆக போறாங்க. அதை அடுத்த காணொலியில் அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா விவரமா நான் சொல்றேன். அதே சமயம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல இருந்து இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு புறம் நமக்கு 7 சனியும் தொடங்கிடுச்சு, இன்னொரு புறம் குரு பகவான் தனஸ்தானத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு போயிட்டார். இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த குழப்பத்திற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்தே சில மன உளைச்சல்கள் உங்களை சார்ந்துதான் இருக்கு. என்ன எஃபர்ட் போட்டு என்ன ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பட்ட பாடுக்குண்டான பலன் 90% சக்சஸ்ஃபுல் ஆயிடும், நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நம்ம லைஃப்ல செட்டில்ட் ஆயிடலான்ற அளவுக்கு எல்லாமே கூடி வந்தாலும் கடைசி 1% அதை டிராப் ஆகி மீதி 99மே டிராப் ஆகக்கூடிய நிலைமை உருவாகுது. அப்போ இந்த 1%ஆல நடக்கிற இந்த நெகட்டிவால மீதி 99ம் போல்ட் ஆகக்கூடிய நிலைமையினால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலவீனம் அடையுது.
இதனுடைய விளைவுகள் மேஷராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகள், பண விரயங்கள், இனம் புரியாத சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. இன்னும் சொல்லணும்னா குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. ஒரு அமைதியை இழந்துட்டோமோன்ற அளவுக்கு மன உளைச்சலை அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. நீங்க எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. நேர்மையா செயல்படுவீங்க, உண்மையா இருப்பீங்க, ஓப்பனா இருப்பீங்க. கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனசும், ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிற்கக்கூடிய எண்ணங்களும் உங்களை சார்ந்து இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு மன உளைச்சல். எப்படின்னா, ரொம்ப நாளா நாம எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைய முடியாம இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய நிலைமை. எங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, நாணயம் பிளஸ் அந்தஸ்து, மரியாதை சார்ந்த விஷயங்கள் எங்க இறங்கி போயிடுமோ, அந்த மதிப்பு கெட்டு போயிடுமோ, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வரவு செலவு, குடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. பட் உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் என்னைக்கும் டிராப் ஆயிட்டு இருப்பாங்க. பட் என்னைக்கும் ஸ்டாண்ட் பண்ண உங்களை நம்பினவங்களுக்கும் சரி, நீங்க கொடுத்த வாக்கையும் சரி, ஏதோ விதத்துல அது சரி பண்ணி சமாளிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, நீங்க வளரணும், பிளஸ் உங்களால மற்றவங்களையும் வளர வைக்கணுன்ற எண்ணமும் நோக்கமும் எப்பவுமே உங்களுக்கு அதிகம். உங்ககிட்ட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்ககிட்ட இருக்கு. அந்த விடாமுயற்சி, கடின உழைப்பால வாழ்க்கையில பெரிய இலக்கு அடையணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. பட் இந்த சரிவுகளும் இந்த வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் நமக்கு ஏன் கை கொடுக்கவே இல்லைன்ற ஒரு பயம் இதுல இப்போ 7.5 சனியும் தொடங்கிடுச்சு. அப்போ இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. குரு பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் நிற்னாலும் 12ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்துல போய் நிற்கும் பொழுது, 3ஆம் பாவம்ன்றது முதலியே நான் சொன்னேன், உங்களுக்கு இளைய சகோதரர், சகோதரிகள், அது உங்களுடைய அப்பாவுடைய சித்தப்பா, பெரியப்பா, அதை சார்ந்த அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே போல உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர், அதாவது தொழிலாளிகளும் சரி, உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்டாலையும் சரி, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைவுகள் அந்த இடத்துல உருவாகும். அடுத்தது, உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களால சில சகாயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு உண்டாகணும். ஏதோ ஒரு உதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய நிலைகள் உண்டாகும். இத்தனை நாட்களா நீங்க எனக்கு இவ்வளவு பணம் தேவைன்ட்டு சில இடங்களை கேட்டு இருப்பீங்க. பட் அந்த இடத்துல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இல்லாம இருந்திருக்கும். ரெஸ்பெக்ட்னா அந்த வார்த்தை வராம இருக்கும். ஏதோ கொடுக்குறேன், பார்க்கலாம், இருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, பட் அதை இப்ப கொடுக்குறேன், அப்ப கொடுக்குறேன், இல்லை கொடுத்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அமையாத ஒரு நிலை இருக்கும். பட் இப்போ அது உங்களுக்கு பாசிட்டிவா கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுல இன்னொன்னு சொல்றேன், கெட்டவன் 12ஆம் பாவாதிபதி மீண்டும் மறைவது நல்ல விஷயம். அப்போ அந்த இடம் பலம் பெறும். தைரியம், துணிச்சல், வீரியம் அதிகரிக்கும். வேகமா இறங்கி செயல்படுவீங்க. முயற்சியால எதையும் சாதிப்பீங்க. அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். அதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதோ ஒரு டேர்னிங் உங்களுக்கு உண்டாகும். ஆமாங்க, டேர்னிங் உண்டாகும். பட் சனி பயிற்சி வேற. கரெக்டா சனி பகவான் 12ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப எப்படி குருவால எங்களுக்கு முழுசா நம்பிக்கை நல்லது நடக்கும்னு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரே இலக்கா ஒரே நோக்கத்துல ஒரு கிரகங்களை பார்க்க கூடாது. அதே இடத்துல சனிக்கு ஈக்குவலான கிரகம், அதாவது ராகு பகவான். இந்த ராகு பகவான் இத்தனை நாளா இருந்த சனி 11ஆம் வீடு, அந்த வீட்டுல ராகு போய் நிற்கிறார். குரு வீட்டில ராகு இருந்தால் கம்பல்சரி நல்லது கொடுக்க மாட்டார். பட் சனி வீட்டில ராகு இருந்தால் மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுத்துருவார். அப்போ ராகு போல் கொடுப்போம் நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுக்கக்கூடிய யோகக்காரகன், போகக்காரகன் ராகு 11ஆம் வீட்டில நிற்கிறதுனால பெரிய லெவல்ல திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எந்த இடத்துல விழுதுன்னு கரெக்டா பாத்தீங்கன்னா, டைரக்டா அவர் வீட்டை, உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்த அவர் பார்க்கிறார். பாக்கியம்ன்றது நான் முதலியே சொன்னேன், இதெல்லாம் பாக்கியம். அந்த பாக்கியத்திற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு
கிளிக் ஆயிடும். உங்களுடைய தந்தை, அது அப்பாவுடைய இடமும் 9ஆம் வீடு தான். தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தந்தையினுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீர்ந்து உங்க கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களும் மன குழப்பங்களும் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பா பாக்கியம்ன்றது புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் ரொம்ப நாள திருமணமாகி கிடைக்கலையே நினைச்சவங்களுக்கு இப்ப அதற்குரிய வாய்ப்புகள், நீங்க கும்பிட்ட தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம், அந்த பார்வை உங்களுக்கு விடும். குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லுவாங்க. இயற்கை சுபராகப்பட்ட பிரகஸ்பதியுடைய குரு பகவானுடைய பார்வை பாக்கியத்துல விழும் பொழுது கவலையே படாதீங்க. ஒரு புறம் ராகு பகவான் டாப் லெவல்ல தூக்கி விட உங்களுக்கு தயாரா இருக்காரு. மறுபுறத்தில் குரு பார்வையால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். ஒரு கிரகம் தன்னுடைய சுய வீட்டை பார்க்கறத விட பலமான அமைப்பு வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பா இருக்குன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சனி பயிற்சி பாதிப்புனா, சனி பயிற்சியில பலவிதம் இருக்கு. ஒன்னும் உங்களுக்கு 2ஆம் சுத்தா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் சுத்தா இருந்தால் சற்று தாமதம், வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரீதியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பார்ட்னர்ஷிப் ரீதியில தொழில் இறங்கி செய்யறதுலையோ, பெரிய லெவல்ல முதலீடு போட்டு சில விஷயங்கள் செய்யறதுலையோ, வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயங்களிலேயோ ரொம்ப எச்சரிக்கை அவசியம். நிதானமா சிந்திச்சு செயல்படுங்க. அதே 2ஆம் சுற்று 7 சனியா இருந்தால் 100% கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு கடந்த கும்பராசி மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 7 சனியில ஸ்டார் ஆனவங்க தான் அதிகம். அப்போ இந்த 7 சனி குடுக்கும் கெடுக்கும், மங்கும் பொங்கும் சொல்லுவாங்க. முதல் சுத்து மங்கும், 2ஆம் சுத்து பொங்கும் சொல்லுவோம். இது பொங்கக்கூடிய அமைவுகளாக உங்களுக்கு 2ஆம் சுத்தா இருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க போல்டா இறங்கி செயல்படுங்க. பட் மற்றவங்களை நம்பி முழுமையா இறங்கி செஞ்சிடாதீங்க. மற்றவங்களை உங்களுக்கு தேவைக்கு எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு அதை இறங்கி செய்யுங்க. எதுலையும் எந்த வேலையும் இறங்கி செய்தாலும் முழு ஈடுபாடோட இறங்கி செய்யுங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விழக்கூடிய இடம் 9ஆம் இடத்துலையும் விழுந்துருச்சு. அடுத்தது 7ஆம் இடத்துல விழுறதுனால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளா தடப்பட்டு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அருமையான வழி பிறக்க போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டை பார்க்கறது மனைவி சார்ந்த இடம், பிளஸ் பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடம். உங்களுக்கு அந்த இடம் கிளிக் ஆயிடும். பிடிச்சவங்களை எழுந்துருவோன்ற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். வாழ்க்கையில ரொம்ப இத்தனால இவங்க தான் சொல்லி நம்பி வந்த உங்களுக்கு திடீர் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்பில் இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. கவலைப்படாதீங்க. அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 11 லாபஸ்தானத்துல விழுது. அதே வீட்டில் தான் ராகு வர்றாரு. அப்போ நீங்க தொழில் ரீதியில் இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களை சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க. வேலை கிடைக்க போகுது. ரொம்ப நாளா எனக்கு வேலை, இருந்த வேலை போய் எவ்வளவோ முயற்சி பண்ற வேலை கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறோம்னு தெரியலையே நினைச்ச உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். 100% வேலையும் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதனால பெரும் வளர்ச்சி அடைய போறீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் பிறக்கும். உங்களுடைய கல்வி ரீதியிலையும் ஆரோக்கிய ரீதியில ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. இதற்கு மேல நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க. அதுலயும் குறிப்பா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் செஞ்சு அதனால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில. அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கி நினைச்சதை சாதிக்க போறீங்க. உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது. உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க. மாற்றம் இல்லை, கவலைகள் வேண்டியதில்லை. போல்டா இறங்கி செயல்படுங்க. 100% சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க.